புருஷன் ஆதரவு மட்டும் கிடைச்சிடுச்சின்னு வச்சுக்கோ, அப்புறம் வாழ்க்கையில நிமிந்துடலாம். ஏம்மா, நீ வீம்பா இருக்காதம்மா. முதல்ல போய் உன் புருஷங்கிட்டேயும் உன் மாமியார்கிட்டேயும் மன்னிப்பு கேளு, தன்மையாக பேசு, எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கணும் செய். 1 வருஷ காலம் தாண்டு, அப்புறம் பாருமா, கை மேலே பலன் கிடைக்கும். நம்ம சாதாரண குடும்பம்மா, பரம்பரை பணக்காரங்க கிடையாது. ஒருவேளை சோத்துக்க அண்ணன் கையே நீனு இருக்கிறோம். நினச்சதெல்லாம் நடக்கணுன்ற கொடுப்பனை நமக்கு இல்லை. கிடைச்சதை தக்க வச்சுக்கிறதா புத்திசாலித்தனம். புரியுதா? புரியுதுமா, நீ சொல்கிறதும் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். நல்லதும்மா. ஏம்மா, உனக்கு அப்பா இல்லைம்மா. உங்கள் அப்பா இல்லாத நான் உன்னை வளர்க்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன் கழுத்தில் ஒரு தாலி ஏறுமான்னு வேண்டாத தெய்வம் இல்லை, யாராவது கோயில் இல்லைம்மா. ஏதோ ஆண்டவன் முன்னியத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கட்சிது. அந்த வாழ்க்கையை போய் தொலைச்சிட்டு வந்து அம்போன்னு இப்படி உக்காந்துக்கிறியே, உங்கள் ஆண்டவன் கூட தொலை செய்ய மாட்டாமா. போய் படுத்துக்கின்னு நல்லா யோசி.